அப்போ முதல்ல வார்த்தை என்ன அர்த்தம்? நான் கடவுளுடைய வார்த்தைக்கு செல்ல வேண்டும். இந்த வார்த்தைக்கு சென்று என்னுடைய பிரச்சனைகளை குறித்து, என்னுடைய தேவைகளை குறித்து இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை நான் கவனிக்க வேண்டும். ஏன்னா அங்கே தான் என் வாழ்க்கை ஆரம்பிக்குது. ஏன் அதை கவனிக்க வேணும்? கடவுள் என்ன சொல்கிறாருன்னு கவனிக்க வேணும். ஏன்னா அவர் சொன்னார்னா நான் அதை பற்றி கன்வின்ஸ் ஆகிட்டேன்னா நானும் அதை சொல்ல ஆரம்பிச்சிருவேன். என்னைக்கு அது என் வாயிலிருந்து வருதோ அன்னைக்கு தேவனுடைய வாயிலிருந்து வெளிச்சம் உண்டாக்கிறது என்ற வார்த்தை வந்தபோது வெளிச்சத்தை எப்படி உண்டாக்கினதோ அதுபோலவே என்னுடைய உலகத்திலே நான் அங்கே என் வீட்டில் நின்று என்னுடைய வாழ்க்கையில் நின்று என் வாயை திறந்து நான் பேசும்போது அன்றைக்கு எப்படி வெளிச்சம் உண்டானதோ அங்கே என்னுடைய குடும்பத்திலையும் வெளிச்சம் உண்டாகும், என்னுடைய வியாபாரத்தில் வெளிச்சம் உண்டாகும், நான் கையிட்டு செய்கிற காரியங்களில் வெளிச்சம் உண்டாகும். நான் இதை பற்றி கன்வின்ஸ் ஆகிட்டு நான் பேசினா அது அப்படியே ஆகும்னு பேசும்போது நிச்சயம் அப்படியே ஆகும். அப்போ பாருங்கள், உங்களுடைய மலைகள், உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள், இதை குறித்து கடவுள் என்ன சொல்கிறாரு, உங்கள் வியாதியை பற்றி வேத வசனம் என்ன சொல்லுது, உங்கள் தோல்வியை பற்றி வசனம் என்ன சொல்லுது, உங்கள் பிரச்சனையை குறித்து வசனம் என்ன சொல்லுது, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்த சமாதானம் இல்லாத அந்த நிலையை குறித்து வசனம் என்ன சொல்லுது, வசனம் என்ன சொல்லுது, கடவுள் என்ன சொல்கிறார், கடவுளுடைய சித்தம் என்ன, அவருடைய நோக்கம் என்ன, அவர் எதை விரும்புகிறார், அதை முதல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே செல்ல வேணும். இந்த வார்த்தைக்குள்ளே சென்று இதை பற்றி ஃபுல் பர்சுவேஷன், ஃபர்ம் பர்சுவேஷன், அதாவது இதை பற்றி கன்வின்ஸ் ஆகிட்டா இதுதான் கர்த்தருடைய சித்தம், சுகம்தான் கர்த்தருடைய சித்தம், வெற்றி தான் கர்த்தருடைய சித்தம், செழிப்பு தான் கர்த்தருடைய சித்தம், சமாதானம் என் வீட்டில் இருக்கிறது தான் கர்த்தருடைய சித்தம், கையிட்டு செய்கிற காரியத்தில் நான் ஜெயிக்கிறது தான் கர்த்தருடைய சித்தம் என்கிறது முதல்ல கன்வின்ஸ் ஆகணும். ஹலோ, எதுக்கு உள்ளார் பிரசங்கம் பண்ணுறோம்? கன்வின்ஸ் ஆகணும். கன்வின்ஸ் ஆகணும் என்ன ஆகும்? அப்புறம் பேசும்போது தான் சொன்னபடியே ஆகும். சிலர் என்ன பண்ணுறது, ஒரு ஃபார்முலா மாதிரி எடுத்துக்கிட்டு சொன்னபடியே ஆகும்னார்ல, சொல்லி பார்க்கலாம். அப்படி சொன்னையா ஒன்றுமே ஆகலை. கன்வின்ஸ் ஆக வேண்டும். அப்போ வசனத்தை தவிர வேறு எதுலேயும் வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடாது. வேறு எங்கேயும் ஆரம்பிக்கக்கூடாது. எங்கே ஆரம்பிக்கணும்? வசனத்தில் தான் ஆரம்பிக்கணும். ஊழியக்காரர்கள் கூட நான் சொல்கிறது பாருங்கள், ஊழியர் நல்லா வரணும், நல்லா ஒரு சபையை ஆரம்பிக்கணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணுன்றாங்க. எங்கே ஆரம்பிக்கணும்? வசனத்தில் தான் ஆரம்பிக்கணும். அது சொல்கிற முதல்ல கொஞ்சம் கேபிட்டல் இருந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை காசு இல்லை, முதல்ல எது இருக்கணும்? ஆதியிலே பேங்க் அக்கௌண்ட் இருந்தது. நான் சொல்லி இல்லை, பேங்கே இல்லை, ஆதியில் என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. வார்த்தை பேங்க் அக்கௌண்ட்டை ஆரம்பிக்க வைக்க